இந்தியா விளையாட்டு தடத்துல இந்த வருஷம் ஒரு வரலாற்று சாதனையை படைச்சிருக்கு. அறிவுசார் விளையாட்டா கருதப்படுற சதுரங்க ஆட்டத்துல இந்திய வீரர்கள் உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கிற சாதனைகளை படைச்சு வர நேரத்துல 45வது ஒலிம்பியாட்ல உச்சபட்ச சாதனையை புரிஞ்சிருக்காங்க. ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்ட்ல நடைபெற்ற 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் ஓபன் மற்றும் பெண்கள் பிரிவுகள்ல இந்தியா தங்க பதக்கங்களை வென்று புதிய சாதனை படைச்சிருக்கு. இந்திய வீரர்களோட மூளைபலம் சதுரங்க களத்துல தங்கத்தை தட்டி வர பெரும் சாதனையை படைச்சிருக்கு. செஸ் ஒலிம்பியாட் விளையாட்டுல இப்படி ஓபன் பிரிவு மற்றும் பெண்கள் பிரிவுக்கான போட்டிகள்ல இதுவரை 2 நாடுகள் மட்டும்தான் டபுள் கோல்ட வின் பண்ணி இருக்காங்க. இப்படி 2 பிரிவுகள்லையும் சோவியத் யூனியன் கோலோச்சி தங்கம் வென்றது வாடிக்கையான ஒன்னா இருந்து வந்திருக்கு. 1986க்கு அப்புறம் 2018ல சீனா 2 பிரிவுகள்லையும் தங்கம் வென்றது. அதுக்கு பின்ன 3வது நாடா இந்தியா இந்த வருஷம் தங்கம் வென்றிருக்கு. ஓபன் பிரிவுல மொத்தம் இருக்க 11 சுற்றுகள்ல இந்திய அணி முதல் 8 சுற்றுகள்லையும் ஜெயிச்சாங்க. 9வது ரவுண்டு டிரா. 10வது ரவுண்ட்ல அவங்க அமெரிக்க அணிய தோற்கடிச்சதுமே தங்க பதக்கத்தை உறுதி செஞ்சாங்க. 11வது சுற்றுல வெற்றி பெறலைனாலும் தங்கம் உறுதிங்கிற நிலையில ஸ்லோவேனியாவுக்கு எதிரான 11வது சுற்றுலையும் இந்திய அணி வெற்றி பெற்றாங்க. ஆனா பெண்கள் அணியோட போட்டிகள் இறுதி வரை விறுவிறுப்பா இருந்தது. முதல் 7 சுற்றுகள்ல வெற்றி பெற்றாங்க. ஆனா 8வது சுற்றுல போலந்து கிட்ட தோற்றாங்க. அதுக்கு பின்ன அமெரிக்காவோட நடைபெற்ற 9வது சுற்று போட்டி டிரால முடிஞ்சது. விடாப்பிடியா 10 மற்றும் 11வது சுற்றுகள்ல முறையே சீனா மற்றும் அஜர்பைஜான் அணிகளை தோற்கடிச்சு வெற்றி வாகை சூடினாங்க. ஓபன் பிரிவுல வென்ற குகேஷ், பிரக்யானந்தா, அர்ஜுன், விதித், பெண்டாலா மற்றும் ஸ்ரீநாத் ஆகியோருக்கும் பெண்கள் பிரிவுல வெற்றி பெற்ற ஹரிகா, வைஷாலி, திவ்யா, வந்திகா, தானியா, அபிஜித் குந்தே ஆகியோருக்கும் புதுயுகம் சார்பா வாழ்த்துக்கள்.